This is my first ever long video and புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா this is ஆனந்த். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட்டட்லி சேம் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? சேம் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸிக் பீப்புள் வராங்க, சேம் டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வருது, சேம் டைப்ஸ் ஆஃப் பெட்ரேயல்ஸ் வருது. இது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் மிரர் தியரி. இன்னைக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்கள் லைஃப் ஃபார் எவர் மாறிடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். let me tell you a story. ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து அர்ஜுன் அப்படின்னு வச்சுக்கலாம். அர்ஜுன் அவனோட லைஃப்ல ஒரு பேட்டர்னை நோட்டீஸ் பண்றான். எவ்ரி ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃப்ரெண்ட் அவனை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க, அண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப்ல பார்ட்னர் அவனை சீட் பண்ணிடுறாங்க, அண்ட் எவ்ரி ஜாப்ல பாஸ் கூட அவனை அன்ஃபேரா ட்ரீட் பண்றாங்க. அர்ஜுன் ஆல்வேஸ் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. ஒரு நாள் அர்ஜுன் தெரபிஸ்ட் கிட்ட போறான். தெரபிஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறாங்க, அர்ஜுன் உங்க லைஃப்ல வந்த பர்சன்ஸ் அவங்க உங்ககிட்ட என்ன பார்த்தாங்க அப்படின்னு. அர்ஜுன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். தெரபிஸ்ட் சொல்றாங்க, the world is a mirror அர்ஜுன், it reflects back exactly what you put out. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் தான் என் லைஃப்ல பேட் பர்சனா அப்படின்னு? இது இல்ல மிரர் தியரி சொல்றது. மிரர் தியரி என்ன சொல்லுதுன்னா, உங்க எனர்ஜி, உங்க பிலீஃப்ஸ் அண்ட் உங்க செல்ஃப் வர்த் லைஃப்ல அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. சிம்பிளா சொல்றேன், நீங்க அன்கான்ஷியஸ்லி என்ன பிலீவ் பண்றீங்கன்னா, நான் டிசர்வ் பண்ணல அப்படின்னு, அண்ட் இந்த சிக்னலை நீங்க பீப்புள் கிட்ட பாஸ் பண்ணும்போது டாக்ஸிக் பீப்புள் அதை டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. நீங்க அன்கான்ஷியஸ்லி என்ன பிலீவ் பண்ணீங்கன்னா, நான் லக்கி இல்லை அப்படின்னு, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸே உங்ககிட்ட வந்தாலும் நீங்க இது எனக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு கிவ் அப் பண்ணிடுறீங்க. லைஃப் உங்க ஓன் பிலீஃப்ஸை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ட்ரை பண்ணுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லையே, எப்படி என்ன இந்த இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் கெஸ் வாட், நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க. அப்படியே செலக்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் ஃபிட் இல்லை, நான் இதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுவீங்க. அண்ட் கெஸ் வாட், இது பேட் லக் கிடையாது, இட்ஸ் மிரர் ஷோயிங் யுவர் ஓன் பிலீஃப். இப்போ உங்க லைஃப்ல திங்க் பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்க பர்சன் அவங்க ரெஃப்ளெக்ட் பண்றது என்ன? ஒரு மிரர்ல பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு பர்சன் உங்க வேல்யூவை எந்த இடத்துலயுமே ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மேபி சம்வேர் டீப் இன்சைட் நீங்க உங்களோட ஓன் வேல்யூவை பிலீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னா, இட்ஸ் குட், ஹர்ட் ஆகணும், பிகாஸ் ட்ரூத் ஹிட்ஸ் இல்லையா? பட் இது பிளேம் கேம் இல்லை, இது அவேர்னஸ். அவேர்னஸ் வந்துருச்சுன்னா யூ கேன் சேஞ்ச் த ரெஃப்ளெக்ஷன். மிரரையே நம்மளால் மாற்ற முடியாது, பட் மிரரில் நிற்கிற நம்ம மாறினா ஆப்வியஸாக அதோட ரெஃப்ளெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ டுடே ஃப்ரம் திஸ் மூமெண்ட் ஸ்டாப் ஆஸ்கிங் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அண்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் நான் என்ன நம்புகிறேன். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா அவுட் சைட் லுக்ஸை மட்டும் மாற்றாமல் இன்சைட் பிலீஃபை மாற்றுங்க. ஒன் லாஸ்ட் திங், இன்னைக்கு காமெண்ட்ஸில் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, ஜஸ்ட் டைப் இட், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்க லைஃப்பில் ஏதாவது மாறலாம் இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யானந்த் சைனிங் ஆஃப்.